சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதுதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிலாம் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேட்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது, ரசிக்கும்படியான ஒரு கதை. அப்ப நான் செய்யறத தப்பு நினைக்கிறேன். அப்ப நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன். ஏங்க நீங்க தான் அவர் தராரு, அவங்க பல ரூபாய்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்றீங்க நீங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நானே தெருக்கோடியில நின்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எங்கிட்ட 2 கோடி இருக்குது. அதாவது அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தை எங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு, 15 வருஷம் கழிச்சு சாக போறோம் அப்படின்னு எனக்கு எங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பையன், அந்த கால வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தியை கேட்டோன்னு சரி இப்போ ஏதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன். சாக போறேன், எங்களுக்கு மாசம் அந்த குரல் செய்தி அப்புறம் நான் வெளியிடுறேன் பாருங்களேன். அதை கேட்டா நீங்க கூட காசு கொடுப்பீங்க. பாவம், உதவின்னு கேட்கும்போது அது கொடுத்து தொலைக்கிறதா, அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை. கேட்டோன்னு சரி கொடுத்தோம். ஒரு 2-3 மாசம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திருப்பி தான் அந்த மறுமனு, அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல, அதுல அது ஒண்ணு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மறுபடி கொடுத்து சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளவு அவசரப்படுறாங்க. அதுக்காக மறுபடியும் வருது. ஒரு சும்மா அவங்க எங்ககிட்டயா மோதிரணி நாங்க என்ன பண்றோம் பாரு அப்படின்னு. அதான் திரும்ப சொல்றேன், இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வருது, ஆட்சிகள் மாறி வருது, மனசுல வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்றேன். மும்மொழி கொள்கை இன்னைக்கு நேத்து இல்ல, அன்னையில இருந்து இருக்கு தம்பி. மும்மொழிங்கிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவின் கொள்கை. இப்ப எங்கள் தமிழ் தேசியர்களின் கொள்கை ஒரு மொழி கொள்கை தான். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, தமிழ் பயிற்று மொழி, வழிபாட்டு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லாமே ஆட்சி மொழி, அதிகார மொழி. எனக்கு மட்டும் இல்ல, அது ஆந்திராவுக்கு தெலுங்கு, கர்நாடகாவுக்கு கன்னடா, அப்படித்தான் இருக்கணும். தர்மம்னு ஒண்ணு, அது நியாயம்னு ஒண்ணு தானே. பயன்பாட்டு மொழியாக நாங்க ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம், எல்லாருமே வச்சுக்கலாம், அப்படிதான் நாங்க கொள்கை. இவங்களுக்கு தான் திராவிடர்களுக்கு இருமொழி, இந்தி தமிழ், அப்படி இங்கிலீஷ் தமிழ்ங்கிறாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், பயன்பாட்டு மொழியா ஆங்கிலம் இருக்கட்டும், ஒரு தொடர்பு மொழியா இருக்கட்டும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கட்டும். எதுக்கு இருக்குன்னா அப்படி தமிழ் இருந்து உனக்கு வேணா நீ ஏத்துக்க தம்பி, உனக்கு இருந்துட்டு போலாமே, அப்படி எல்லா மொழியும் இருந்துட்டு போலாமே. தம்பி திருப்பி பேசுகிற, நான் பயன்பாட்டு மொழியா ஏன் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ்லாம் இருக்கக்கூடாது? அப்படி உம்மொழி மும்மொழினா எம்மொழி எங்க இருக்கு ராஜா? நீ 500 ஆண்ட தொடாதவன் இந்த ஆட்டாடுற, நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், உலக மொழிகளின் தாய். உங்க பிரதமர் சொல்றாரே, இந்திய மொழிகளின் முதன்மொழி தமிழ், தொன்மைய இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்தலாம், உலக முதன்மொழி தமிழ், அது என் நாட்டில் இருப்பது பெருமைன்னு. அப்ப எனக்கு என்ன மரியாதை? அண்ணல் காந்திடி சொல்லிக்கா பாருங்க, இந்தியா ஒற்றுமையான நாடா இருக்கணும்னா தமிழ்நாட்டையும் தாண்டி எல்லா மக்களும் தமிழ் படித்துக் கொள்ள வேண்டும் என்று. ஏன் நீங்க இதை பின்பற்றல? மும்மொழிய தூக்கு, பன்மொழி பயிலுகன் கொண்டா நான் எதுக்கு தன்னா கேளு. அதுல தமிழ் பயிற்று மொழி, தெலுங்கு பயிற்று மொழி, கன்னடம் பயிற்று மொழி, மலையாளம் பயிற்று மொழி, அப்படி கொண்டு வா. மராட்டியம் பயிற்று மொழி, ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி கொண்டா. அதுல இந்தி இருக்கட்டும், வங்காளம் இருக்கட்டும், போஜ்புரி இருக்கட்டும், மராட்டி இருக்கட்டும், பீகாரி இருக்கட்டும், பஞ்சாபி இருக்கட்டும், துளு இருக்கட்டும், உருது இருக்கட்டும், எதுவும் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதானே வேறு உறுதி இல்லாத போது அப்புறம் அந்த கிளையில எத்தனை பறவை இருந்து என்ன பயன் இருக்கு? எனக்கு வேறு உறுதியா இருக்கணுங்கிற, என் மொழி படிக்க வாய்ப்பே இல்லாத நிலையை உருவாக்கிட்டு, என் மொழி எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறைகளை உருவாக்கிட்டு,
நீ இந்தி படின்னா அப்புறம் நீ சாதாரணமா இருந்துட்டு போகட்டுமே. அதே தான் சொல்றேன், எம்மொழியும் இந்தியா மூலம் பயிற்று மொழியா இருந்துட்டு போகட்டுமே. மும்மொழியில இந்திய தூக்கிட்டு எம்மொழியை வை. எப்படி இருக்கு? அப்ப உங்க மொழியை நாங்க படிக்கணும் போது உங்களுக்கு இனிக்குது, எங்க மொழியை அழிக்காதீங்க போது உங்களுக்கு வலிக்குதுன்னா எப்படி இருக்குது? அது ஏற்க முடியாது. சும்மா நீங்க ஒரே மொழி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மட்டுமே எங்களுக்கு ஒருத்தருக்கு மும்மொழி இருக்கு, 2 மொழி இருக்கு, எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை தான் அப்படின்னு அததான் சொல்றேன். இப்ப அததான் சொல்றேன், கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல. இப்ப எங்க ஐயா நாங்கெல்லாம் சொல்றது தமிழ் மட்டும் நாங்க சொல்லல. ஆந்திராவுக்கு தெலுங்கு இருக்கட்டும், கேரளாவுக்கு மலையாளம் இருக்கட்டும், தொடர்புக்கு ஒரு கெடு வாய்ப்பா வெள்ளையன் நம்மளை ஆண்டுட்டான். அதனால அது ஆங்கிலம் வந்துடுச்சு. அத பேரறிஞர் அண்ணா கூட சொல்றாரு பாருங்க, ஒரு பசு மாடு வர்றதற்கு ஒரு கதவை போட்டோம், அப்புறம் கண்ணுக்குட்டி வர்றதுக்கு தனியா ஒரு கதவு தேவையில்லை, அது பசுமாடு வந்த வழியிலே வந்துடும். தொடர்பு மொழிக்கு தான் ஒரு இங்கிலீஷ் இருக்குது இல்ல, அப்புறம் இன்னொரு மொழி எதுக்கு திணிக்கிறேங்கிறேன். விரும்பினால் கற்கிறோம். இப்ப தமிழ்நாட்டில் யாரும் இந்தி படிக்கலன்னு நினைக்கிறீங்களா தம்பி? நிறைய குழந்தைகள் படிச்சுக்கிறாங்க தேவைன்னு கருதி, விரும்பி. ஆனா தமிழ் படிக்க எல்லா இடத்துலயும் வாய்ப்பு இருக்கா? இல்லாத போது இந்தி படிக்க எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கொடுங்கிறீங்க. Taste the Daily.